வணக்கம். நம்ம இன்றைய காணொளி கிணற்றில் வளர்க்குறதுக்காக மீன் பிடிக்கும் பொழுது பதிவு செஞ்சது. இது என்னென்னா ஏரியோட மதகு வாய்க்கால். அந்த மீன் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் அரிசி சாப்பாடு, அப்புறம் அந்த ட்ராப், அதாவது ஃபிஷிங் ட்ராப். நான் அந்த இடத்துல ட்ராப்பாக யூஸ் பண்ணுறது ஒரு பாட்டில், அதாவது சதுர வடிவில் இருக்கிற மிட்டாய் பாட்டில்னு எடுத்துக்கலாம். இது நான் வந்து பக்கத்தில் இருக்க பெட்டி கடையில் அந்த பிரிட்டானியா பிஸ்கெட்லாம் போட்டு வைக்கிற பெட்டி. இதில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் ஃபுல்லாக போட்டு வச்சுக்கணும். ஏன்னா தண்ணி வடிகிறதுக்காகவும் தண்ணி ஈஸியாக உள்ளே போகிறதுக்காகவும். அதுக்கப்புறம் மீன்கள் உள்ளே போகிறதுக்காக இந்த மாதிரி சுற்றி சின்ன சின்ன செதிலாக வெட்டி வச்சுக்கணும். அதே மாதிரி உள் பக்கமாக அதை மடித்தும் விட்டுக்கணும். முக்கியமாக இந்த பாட்டில் வந்து சதுர வடிவில் தான் இருக்கணும். இதே ரவுண்ட் பாட்டிலில் போட்டிங்கன்னா நம்ம தண்ணிக்குள்ளே போட்டதுக்கப்புறம் இந்த பாட்டில் ரோல் ஆகிட்டே இருக்கும், மீன் உள்ளே போகாது. போனாலும் அதாவது ரொம்ப நேரம் உருண்டுகிட்டே இருந்துச்சுன்னா மீன் உள்ளே போகாது. அதனால் சதுர பாட்டில் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி வெட்டி இருக்கிற எல்லா செதிலையும் வந்து உள்பக்கமாக மடிச்சு, அதுதான் வந்து நம்ம மீன் வெளியே வர்றதுக்கு இல்லாமல் தடுக்கிறதுக்கான மெயின். அது நம்ம போட்டுக்கிற ஹோல்ஸோட அளவு வந்து அந்த இடத்துல நம்ம மீன் பிடிக்க போடுற வாய்க்காலில் எந்த மாதிரி மீன் இருக்குது, இதே பெரிய சைஸில் இருக்குன்னா அந்த ஓட்டை பெருசாகவும், சின்ன சின்ன கெண்டைகள் இருக்குன்னா அந்த ஓட்டை சின்னதாகவும், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே தூக்கி போட்டுடலாம். ஆனால் வந்து இப்போ நம்ம முழங்காலால் தான் தண்ணியோட அளவே இருக்குன்னா அந்த இடத்துல வந்து நம்ம போட்டிருக்கிற ஹோல்ஸ் வந்து வானத்தை பார்த்த மாதிரியோ இல்லை சைட்லேயோ இருக்கணும். அதே நம்ம பாட்டுக்கு தூக்கி போட்டோன்னா அது மண் பார்த்து குப்புற விழுந்துருச்சுன்னா மீன்கள் உள்ளேயே போகாது. நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து வந்து பார்த்தாலும் மீன் மாட்டியிருக்காது. அதனால் நான் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு அமுத்தும் பொழுது ஃபுல்லாக தண்ணி உள்ளே போயிடும், ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். நம்ம எந்த இடத்துல அந்த பாட்டில் உட்காரணுமோ, அதாவது போடணுமோ அந்த இடத்துல கரெக்டாக மீன் உள்ளே போகிற மாதிரி சாச்சோ இல்லை நேராக பார்த்தோ வச்சுக்கலாம். அதே மாதிரி இது இன்னொரு பெரிய ட்ராப். அதாவது இது வந்து ஒரு தின்னர் வாங்கின, பெயிண்ட் அடிக்கும்போது தின்னர் வாங்கின கேனு, ஒரு 5 லிட்டர் கேனு. இதில் பெரிய மீன் மாட்டுச்சுன்னா எடுக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு கால்வாசி அறுத்து விட்டுருக்கேன். அப்புறம் மீன் உள்ளே போகிறதுக்காக அதே மாதிரி சுற்றி சின்ன சின்ன செதிலாக வெட்டி ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி பண்ணி விட்டுருக்கேன். இதில் வந்து ஓரளவுக்கு பெரிய மீனே மாட்டும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த ஹோல்ஸ் வந்து பெருசாக போட்டு விட்டுருக்கேன். அதே மாதிரி தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுட்டு ஒரு எண்டை வந்து குச்சியில் கட்டிடுறேன். ஏன்னா திடீர்னு பெரிய மீன் மாட்டுச்சுன்னா நீரோட்டத்தோடு அந்த பாட்டில் அடிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிறக்காக ஒரு எண்டை கட்டிக்கிட்டு தூக்கி போட்டேன். அதற்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கழித்து, நான் போட்டது எப்படின்னா காலையில் 8:30 மணிக்கு போட்டேன். இப்போ ஒரு 10-10:15 ஆகுது. இப்போ நம்ம முதல் போட்டிருந்த ட்ராப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 3 திலேப்பி மீன்கள், அதாவது ஜிலேபி மீன் மாட்டி இருந்துச்சு. அதுவும் கருஞ்சிலேப்பி. அதாவது கருஞ்சிலேப்பினா ஜென்ரலாக அதை நைல் திலேப்பின்னு சொல்லுவாங்க. அந்த கிஃப்ட் திலேப்பியெல்லாம் இல்லாமல் இது ஏரியிலேருந்து வர்ற அந்த குட்டியிலே வந்து இதுலேயே தங்கி பெருசான இந்த கருஞ்சிலேப்பி மீன். எனக்கு கரெக்டாக நாட்டு மீனான்னு தெரியல, ஆனால் நம்ம கிணற்றில் வளர்க்குறதுக்கு உகந்த மீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது 2வது நான் போட்ட அந்த பெரிய கேனு. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி கலங்கிருச்சு. தண்ணி கலங்குச்சுன்னா மீன் மாட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம போட்டிருக்கிற சாப்பாட்டு பருக்கைகள் வந்து மீனுக்கு தெரியாது. இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கெண்டை மீன்கள் தான் அதிகமாக மாட்டியிருக்கு. அதற்கப்புறம் நான் பிடித்த மீனை வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது, தோட்டத்துக்குள்ளே ஒரு கிணறு இருக்குது. இந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிற கிணறு வந்து கல்கட்டு, அதாவது மண் பரப்பு கம்மியாக இருக்குது. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த திலேப்பி மீனை மட்டும் நான் இங்கே விட்டுறேன். ஏன்னா திலேப்பி மீன்களுக்கு நான் தினமும் தவிடு வந்து தீனியாக போட்டுருவேன், வீட்டு பக்கத்துலேயே இருக்குங்கிறதுனால. நம்ம ஆடு மாடுகளுக்கு வைக்கிற நெல் தவிடு வந்து நான் போடுவேன். அதனால் இந்த கிணற்றில் வந்து இந்த திலேப்பி மீன்களை விட்டுட்டு மீதியை கொண்டு போய் தோட்டத்தில் இருக்கிற, அதாவது கெண்டை மீன் குட்டிகளை வந்து தோட்டத்துக்கு உள்ளே இருக்கிற அந்த கிணற்றில் என்னென்னா மண்பரப்பு அதிகமாக இருக்கும். இந்த கிணற்றில் ஏன் கெண்டை மீன்களை விடுறேன்னா இது சுற்றி மண்பரப்பு அதிகமாக இருக்குது, செடி கொடிகள் இந்த மாதிரி நிறையா மட்கின இலைத்தலைகள் நிறையா இருக்குது. அதனால் குட்டைகளில் வளர்கிற மாதிரி இந்த கிணற்றுலையும் வந்து அதிக நுண்ணுயிர் இருக்கும். அதனால் கெண்டை மீன்கள் வேகமாக வளருங்கிறனால இதில் நான் விடுறேன். முதல்ல அந்த வெள்ளிக்கெண்டை மட்டும் விட்டுறேன். வெள்ளிக்கெண்டைனா அந்த குதிச்சுட்டே இருந்திருக்கும் கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா. அது எப்பயுமே மோஸ்ட்லி நீரோட மேல் பரப்பில் தான் நீந்துது. ரொம்ப வேகமாக, அதாவது ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மீன் இது. அதனால் இதை மட்டும் பிடிச்சி விட்டுட்டு மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா சாதா கெண்டை தான். அதாவது கட்லா, ரோகு இந்த மாதிரி கலந்து இருக்கிற கெண்டை மீன்கள். இதை வந்து அப்படியே கிணத்துல விட்டு, இது ஏன் வந்து இந்த மாதிரி மண்பரப்பு இருக்கிற இதில் கெண்டை மீன்கள் விடுறேன்னா அதிகமான பாசிகளும் இருக்குது. நுண்ணுயிர் அதிகமாக இருக்கும் பொழுது கெண்டை மீன்கள் வந்து இயற்கையாகவே வேகமாக வளரும். இதே கல்லுக்கட்டு இருக்கிற கிணற்றுல வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும்.